ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்து ஆர்ட்ஸ்ல ரோஸ் பெட்டல் வச்சுட்டு தலைக்கு மாலை தொடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பூ கட்டுறதுக்கு நமக்கு த்ரெட், நிடில், சிசர்ஸ் அப்புறம் ரோஸ் கண்டிப்பாக தேவை. முதல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து 2 சின்ன தண்டுகளாக எடுத்து வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னு அப்புறமா பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி சின்னதாக 2 போதும். அதுக்கப்புறம் தனியாக ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் அந்த தண்டிலிருந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 வாட்டி இப்படி ஆட்டினீங்களாலே அது தனியாக கலந்து வந்துடும். ரொம்ப பெரிய சைஸ் பெட்டல்ஸ் தேவையில்லை. அண்ட் அதே மாதிரி உள்ளார இருக்கிற ரொம்ப சின்ன பெட்டல்ஸும் நமக்கு தேவைப்படாது. அதனால அதை தனியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. நடு சைஸ் பெட்டலில் மட்டும் பண்ணினோம்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், கொஞ்சம் பெருசாகவுமே இருக்கும். இப்படி தனியாக பெட்டல்ஸ் எடுத்து வச்சதுக்கப்புறமா நூல் எடுத்துட்டு ரொம்பவே எட்ஜில் இல்லாமல் கொஞ்சம் நூல் விட்டு 2-3 நாட் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா அப்புறமா நம்ம தலையில் வைக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவாக நூல் ஆட் பண்ணிவிட்டு தலையில் சுற்றி வைக்க ஈஸியாகவே இருக்கும். நாட் போட்டதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 சின்ன தண்டு, அதில் ஒரு தண்டு எடுத்து ஃபஸ்ட்டு கோர்த்து வச்சுக்கோங்க. அது ஏன்னா ஒரு சின்ன சேஃப்டிக்காகவும் அப்புறம் ரொம்ப நல்லா டைட்டாக இருக்கிறதுக்காக தான் அந்த தண்டு எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு தனித்தனியாக ரோஸ் பெட்டல்ஸை இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஷேப் எடுத்துட்டு ஒரு பெரிய நீடில் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் இப்படி அழகாக ஒன்று ஒன்றா கோத்துட்டே வந்துட்டே இருங்க. பாருங்கள், அந்த ரோஸ் பெட்டல்ஸை ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இந்த கார்னரும் அந்த கார்னரும் சுருட்டிட்டு அந்த நீடலில் சேர்த்துக்கோங்க. பெட்டல்ஸை ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும்போது அந்த பெட்டல்ஸோட இருக்கிற எட்ஜு ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அதை சுற்றி சுற்றி வர்ற மாதிரியே வச்சுட்டு வாங்க. இப்போ தான் அந்த அந்த ஷேப் உங்களுக்கு அழகாகவே தெரியும். இல்லைன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்ச மாதிரி அமுங்கி போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த உள்ளே இருக்க ஒயிட் கலர் ஃபுல்லாக சுற்றி தெரிகிற மாதிரி அடிக்கிட்டே வாங்க. ஸோ இப்படியே கோத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு ஜடமாலை க்ரியேட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸுமே சேர்க்கணும். கொஞ்சம் கோத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊசி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் இழுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நூலை மட்டும் இழுத்துட்டு வாங்க. பெட்டல்ஸை உள்ளே இறக்க வேணாம். வெறும் நூலை மட்டும் இழுத்துட்டே வந்தீங்கன்னு சொன்னால் தானாகவே அது இறங்கிடும். அது ஏன்னா கிழிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக தான். இது அஃப்கோர்ஸ் அகைன் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளே கடைக்கு போயிட்டு ஃப்ளவர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு இது ஒரு 10 நிமிஷம் தான் வரும். கடகடன்னு பண்ணிட்டோம்னா நம்ம ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வச்சுட்டு போக அழகாகவே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அது வரைக்கும் நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸை கோத்துட்டு வந்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த 2வது தண்டு எடுத்து இந்த எட்ஜ்லையுமே போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. நம்ம ஈஸியாக ரோஸ் பெட்டல்ஸை வச்சு அழகாக கொண்ட மாலை பண்ணியாச்சு. பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வாங்க தலையில் வச்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.